மக்களோட பணத்தை பயன்படுத்தி ஒரு பயணம் போறாரு. அந்த பயணத்தால என்ன லாபம் கிடைக்குது? இது மக்களுக்கு என்ன பெனிஃபிட் குடுக்குது? வேலைவாய்ப்பு உருவாக்குது? இத வந்து அந்த நிறுவனங்கள் வந்து இந்த இயற்கை வளங்கள எந்த அளவுக்கு சுரண்ட போறாங்க? என்ன நன்மை, என்ன தீமைங்கிறத பார்க்க வேண்டியது நம்மளோட கட்டாயம். கிட்டத்தட்ட ஒரு 7,000 கோடிங்கிறாரு. என்னென்ன ஒப்பந்தம் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2 முக்கியமான 3 நிறுவனங்கள். அதுல வந்து ஒரு 3,000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வர போறேன் அப்படிங்கிறாரு. இது வந்து ரொம்ப சின்ன தொகை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருவாயை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த நிதி வந்து ரொம்ப சின்ன தொகை அப்படிங்கிறத பார்க்கலாம். இவர்கள் வந்து ஒரு தேர்தலுக்கே ஒரு இடைத்தேர்தலுக்கே 350 கோடி செலவு பண்றாங்க திமுகவினர். அப்ப இந்த ஒரு 1000 கோடி கொண்டு வரேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யானை பசிக்கு சோள பொரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 1000 பஸ் வாங்குறதுக்கு நிதி ஒதுக்குறீங்க, 100 பஸ் தான் களத்தில் வருது, மீதி 90 பஸ் என்ன ஆகுது? அப்போ அந்த நிதி எங்கே போச்சு? அப்போ அதை வந்து கொள்ளையடித்து நீங்கள் திரும்ப கொண்டு போயிட்டு கருப்பை வெள்ளையாகி வெளிநாடு முதலீடு பண்ணி அங்கேருந்து நிறுவனங்கள் இங்கே வந்து முதலீடு பண்ணுற மாதிரி காட்டுறீங்களோங்கிற சந்தேகம். ஏன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை, ஒளிமறைவாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பட்ஜெட்டில் போடுறது ஒன்றா இருக்குது, அது பிரம்மாண்டமான அறிவிப்புகள், விளம்பர மாடல், விளம்பரம் பிரம்மாண்டமாக இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஆஹா ஓஹோன்னு இருக்குது, ஆனால் செயல்பாட்டில் இல்லை. ஒரு தாட்டி அவர் வெளிநாடு போகும்பொழுதும் அவர் வந்து உடல்நலக் குறைவுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போறாரு. அதை சொல்லிட்டு போகாமல் மறைமுகமாக போறாருங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அது நம்ம தனிப்பட்ட விமர்சனத்தில் போக விரும்பல. இருந்தாலும் அவரோட உடல்நலம், அவர் ஒரு சக மனிதராக வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஒருவேளை அவர் வந்து உடல்நலத்தை வந்து பார்த்துக்கிறதுக்காக போறாருன்னா நிச்சயமாக போயிட்டு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரணும். அதே உயர்தர சிகிச்சை மக்களுக்கும் கிடைக்க ஒரு வழிவகை செய்யணும். ஏன்னா அவரோட சிகிச்சைக்காக தான் லண்டன் போறாரு அப்படின்னா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையும் நம்பாமல் வெளிநாடு போய் லண்டன் வரைக்கும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாரு. அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, அங்கே போய் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவர் அதுக்காக போகிறதா இருந்தால் அது பண்ணிக்கிறாரு. அதே உயர்தர சிகிச்சை சாதாரண மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறத பார்க்குறோம். லண்டனில் திராவிட மாப்பிள்ளைக்கு ஒரு நிறுவனம் இருக்குன்னு சொல்லப்படுது. அங்கே வந்து அவர் ஷேர்ஸ் வச்சிருக்காருன்னு. ஸோ அதற்காக ஏதாவது அந்த நிறுவனத்தை வளர்த்துறதுக்காக கருப்பு பணத்தை அதில் போட்டு திருப்பி அதை வெள்ளையாக கொண்டு வரதுக்கு அங்கேருந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. இவர்கள் ஏற்கனவே கொண்டு போன ஷெல் கம்பெனி மூலிமா, பினாமி கம்பெனி மூலிமா, அங்கேருந்து ஒரு பினாமி கம்பெனி மூலிமா இங்கே முதலீடு கொண்டு வர மாதிரி திருப்பி இவர்களோட பணத்தை இங்கே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம். தேர்தல் நேரத்தில் நிதி தேவைப்படுறதுனால ஏற்கனவே முதலீடு பண்ண பணங்களை திரும்ப கொண்டு வரதுக்கான முயற்சியாக. லட்சக்கணக்கான மக்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. இவர்கள் கொண்டு வர, அதான் நம்ம சொன்னோம்ல, யானை பசிக்கு சோள பொரிங்கிற மாதிரி 1000 கோடி 2000 கோடிங்கிறாங்க. இதற்கு வந்து நீங்கள் போகிற செலவே 100 கோடிக்கு மேலே இருக்குது. ஆனால் நீங்கள் கொண்டு வரது 1000 கோடிகளில் கொண்டு வரீங்க. அதை வந்து எத்தனை பேருக்கு, ஒரு 5000 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க போகிறீங்க. இது வந்து ஒரு பெரிய சாதனையாக சொல்ல முடியாது. ஒரு 5000 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு தானே நீங்கள் வந்து மக்களோட பணத்தை செலவு பண்ணி நாள் கணக்க உடலை வருத்திட்டு போயிட்டு மெனக்கெடணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த ஃபண்டை இங்கேயே பண்ணலாமே. ஸோ இவர் வெளிநாட்டில் போயிட்டு பேசி முதலீடை கொண்டு வராரு அப்படிங்கிறது சந்தேகத்தில் இருக்குது. இப்போ நம்ம சந்தேகம் ஊர்ஜிதமாச்சா? ஒரு சாதாரண கேள்வி, தமிழில் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி எதிர்கட்சி விமர்சிக்குதே அப்படின்னு சொன்னால், ஒரு தெளிவான தலைவராக இருந்தால் காரசாரமான பதிலை சொல்லணும். அவர் வாசிக்கிறதுலே தெரிஞ்சு போச்சு இவரோட ஆளுமை என்ன. இவர் வெளிநாட்டுக்கு போய் பேசி முதலீடுகளை ஈர்த்துட்டு வர்றாரு அப்படின்னா ரேலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரஞ்சித் குமார் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க சார். முதல்வர் அவர்கள் வெளிநாட்டு பயணமாக போயிருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26க்கும் மேற்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்துலாம் இட்டிருக்காரு. 7000 கோடி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முதலீட்டை ஈட்டிருக்கிறதா நியூஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு எந்த அளவு பயனுள்ளதாக இருக்குது சார் இந்த விஷயம்? நிச்சயமாக முதலமைச்சரோட வெளிநாடு பயணத்தை பொறுத்தளவுக்கு விமர்சனம் இல்லாமல் இருக்காது. ஏன்னா என்ன பயன்? ஏன்னா நம்ம மக்களோட பணத்தை பயன்படுத்தி ஒரு பயணம் போறாரு. அந்த பயணத்தால் என்ன லாபம் கிடைக்குது? இது மக்களுக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்குது? வேலைவாய்ப்பு உருவாக்குது? இதை வந்து அந்த நிறுவனங்கள் வந்து இந்த இயற்கை வளங்களை எந்த அளவுக்கு சுரண்ட போகிறாங்க? என்ன நன்மை, என்ன தீமைங்கிறத பார்க்க வேண்டியது நம்மளோட கட்டாயம். அதனால் விமர்சித்து தான் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக முதலமைச்சரோட வெளிநாடு பயணங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய சர்ச்சைகள் என்னன்னா, அவர் பேசக்கூடிய நிறுவனங்கள் பார்த்தோம்னா, ஒன்று ஏற்கனவே இங்கே எக்ஸிஸ்டிங் நிறுவனமாக இருக்கும், ஏற்கனவே செயல்பட்டு இருப்பாங்க, அதை நான் வந்து விரிவுபடுத்த போகிறோம் அப்படிங்கிறாரு. இல்லைன்னா புதுசாக ஒரு நிறுவனம் புதுசாக அங்கே தொடங்கியிருப்பாங்க, அதுலேருந்து ஒரு 1000 கோடி கொண்டு வரேன், 500 கோடி கொண்டு வரப்பார். இவர் போய் செலவு பண்ணுறதுல அது லாபமே அந்தளவுக்கு இருக்குமான்னு பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 7000 கோடிங்கிறாரு. என்னென்ன ஒப்பந்தம் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2 முக்கியமான 3 நிறுவனங்கள், அதில் வந்து ஒரு 3000 கோடி ரூபாய் முதலீடு கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறாரு. இது வந்து ரொம்ப சின்ன தொகை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருவாயை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த நிதி வந்து ரொம்ப சின்ன தொகை அப்படிங்கிறத பார்க்கலாம். இவர்கள் வந்து ஒரு தேர்தலுக்கே, ஒரு இடைத்தேர்தலுக்கே 350 கோடி செலவு பண்ணுறாங்க திமுகவினர். அப்போ இந்த ஒரு 1000 கோடி கொண்டு வரேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யானை பசிக்கு சோள பொரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
ஸோ எதற்காக இந்த பயணம் போகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னா, இதில் ஒரு பின்னாடி ஒரு என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா, இவர்கள் கருப்பு பணத்தை வெள்ளையாக்க முயற்சி பண்ணுறாங்க. இவர்கள் ஒரு கொள்ளை அடிக்கிறாங்க. அந்த கொள்ளை அடித்ததை ஒரு வெளிநாட்டு நிறுவனம் மூலிமா உள்ள முதலீடுமை கொண்டு வந்து இவர்கள் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது ஏன் அப்படி இருக்குன்னா, உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதுலேயும் குறிப்பாக பஸ் அரசு போக்குவரத்தில் வந்து இவி வெஹிக்கிள்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரீசெண்டாக கூட விட்டுருக்காங்க. இது ரொம்ப காலமாக பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா மத்திய அரசு வந்து இந்த இ வெஹிக்கிள்ஸ்க்கு மாறணும் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வராங்க. அந்த பாலிசியோட இணைஞ்சு தமிழக அரசும் அந்த பாலிசிக்கு இணைஞ்சு போகிறாங்க. அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மாற்றுவோம், ஏன்னா இந்த டீசல் வெஹிக்கிள்ஸ் வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, அதனால மாற்றணும்னு சொல்லி கொண்டு வராங்க. நல்ல விஷயம் தான், மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், டெக்னாலஜியும் டெவலப் ஆகும், நல்லா நீட்டான பஸ் இருக்கும். இந்த மலையில் நினைச்சிட்டு போகிற பஸ்ஸு, அங்கங்கே நிற்கிற பஸ்ஸு, ஓட்ட உடசல் பஸ் இல்லாமல் அழகான பஸ்ஸு வந்தால் நமக்கு சந்தோஷம் தான். ஆனால் திட்டங்களாக தான் இருக்குது. பல கோடி ரூபா ஒதுக்குறேங்கிறாங்க. 1000 கோடி 2000 கோடி 3000 கோடிங்கிறாங்க. 1000 கோடி வரைக்கும் பஸ் வாங்குறோம், 500 பஸ் வாங்குறோம், 1500 பஸ்ஸுன்னு அறிவிப்பு வந்துகிட்டே இருக்கு, வருஷம் வருது. ஆனால் இங்கே வரதை பார்த்தோம்னா ஒரு 100 50 பஸ் வருது. அதாவது ஃபார்மாலிட்டிக்கு, கண் துடைப்புக்கு வந்து ஒரு 10 பஸ்ஸை தொடங்கி வைக்கிறாங்க, அதை 10 பஸ்ஸை ஓட விடுறாங்க. மீதி பார்த்தோம்னா கேள்விக்குறியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இருக்குது. அதில் வந்து கிட்டத்தட்ட 30% இ பஸ்ஸாக மாற்ற போகிறோம், எலக்ட்ரிக் பஸ்ஸாக மாற்ற போகிறோம் அப்படின்னாங்க. அப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 பஸ் மாற்றணும். அது தோராயமாக அதில் வந்து எத்தனை பஸ் வந்திருக்கு, எத்தனை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சொற்பமாக தான், 100 பஸ் 50 பஸ் தான் ஓட விடுறாங்க. மீதி பஸ் என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த இ பஸ்ஸை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பட்ஜெட்லையும் நிதி ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க. அது செயல்பாட்டில் வந்த பாடு இல்லை அப்படிங்கிறோம். குறிப்பாக கடந்த நிதியாண்டில் வந்து ஓம் மொபிலிட்டின்னு ஒரு நிறுவனத்துக்கு வந்து ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. அவர்கள் வந்து இந்த பேருந்துகளை வாங்கி தரதுக்கான ஒப்பந்தத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த நிறுவனம் வந்து 2021 தான் தொடங்கப்பட்டதா ஒரு சொல்கிறாங்க. 2021 தொடங்குறாங்க, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம். ஏன் திமுக மேலே குற்றச்சாட்டு வருது அப்படின்னா, ஏற்கனவே மிக மூத்த நிறுவனங்கள் இருக்காங்க, அவர்களுக்கெல்லாம் கொடுக்காம 2021 தொடங்கின நிறுவனத்திற்கு 2024 ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இந்த இ பஸ்ஸை வாங்கி கொடுங்க. எப்படி வந்து இவ்வளோ சீக்கிரமாக, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நிறுவனம் தொடங்குறதாகவும் அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் கிடைக்கிறதாகவும் இப்போ இந்த குற்றச்சாட்டு நம்ம வந்து சிந்திச்சு பார்த்தா சந்தேகம் வரதானே செய்யும். ஆனால் அந்த நிறுவனம் வந்து இப்போ சமீபத்தில் இழுத்து மூடிட்டதா சொல்கிறான். 2025 அந்த நிறுவனம் ஜூலை மாதம் இழுத்து மூடிட்டதாகவும், எங்களால் செயல்படுத்த முடியல, அதனால் நாங்கள் இழுத்து மூடுறோம்னு சொல்லி இழுத்து மூடிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா இவர்கள் திரும்ப ஜெர்மன் போகிறாங்க. இப்போ ஜெர்மன்லேருந்து தான் அந்த பேருந்துகளை வாங்குறதா இருந்ததாகவும், அங்கே அந்த நிதி உதவி வாங்கி பண்ணுறதா இருந்தது. ஜெர்மனில் KWFன்னு ஒரு நிறுவனம், அந்த வங்கியிலேருந்து தான் பணத்தை வாங்கி முதலீடு செஞ்சு இங்கே டெவலப் பண்ண போகிறோன்னாங்க. இதே நிறுவனத்திட்ட தான், இதே வங்கி கிட்ட தான் என்ன பண்ணாங்க, இந்த மழைநீர் வடிகாலுக்கும் வந்து ஃபண்டு வாங்கினாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. 90% 95% சொல்லிட்டு பார்த்தோம், வெள்ளத்தில் மிதக்க விட்டது. இப்போ இன்னும் டிசம்பர் வரப்போகுது, இந்த வருஷம் தெரிஞ்சிடும். பெருமழை வந்துச்சுன்னா எவ்வளோ சதவீதம் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் கூட. அது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இந்த ஜெர்மன் நிறுவனத்திலேருந்து ஃபண்டு வாங்குறாங்க, ஆனால் அது செயல்பாட்டில் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ நம்ம சொன்ன மாதிரி குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க, அந்த நிறுவனம் இழுத்து மூடிடுறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, பஸ் வந்துச்சானா வரல, திரும்பவும் நாங்கள் நிதி வாங்க போகிறோம், திரும்ப நாங்கள் வேறு ஸ்கீமை கொண்டு வந்து வேறு இதில் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு போகிறாங்க. இப்போ இது என்ன சந்தேகம் வருதுன்னா, இவர்கள் இதுக்காக ஒதுக்கின நிதி என்னாச்சு, இது கொடுக்கப்பட்ட நிதி என்னாச்சு? 1000 பஸ் வாங்குறதுக்கு நிதி ஒதுக்குறீங்க, 100 பஸ் தான் களத்தில் வருது, மீதி 90 பஸ் என்ன ஆகுது? அப்போ அந்த நிதி எங்கே போச்சு? அப்போ அதை வந்து கொள்ளையடித்து நீங்கள் திரும்ப கொண்டு போயிட்டு கருப்பை வெள்ளையாகி வெளிநாடு முதலீடு பண்ணி அங்கேருந்து நிறுவனங்கள் இங்கே வந்து முதலீடு பண்ணுற மாதிரி காட்டுறீங்களோங்கிற சந்தேகம் பொதுமக்கள் பார்வையில் வரதானே செய்யும். ஏன்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை, ஒளிவு மறைவாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பட்ஜெட்டில் போடுறது ஒன்றா இருக்குது, அது பிரம்மாண்டமான அறிவிப்புகள், விளம்பரம் பிரம்மாண்டமாக இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஆஹா ஓஹோன்னு இருக்குது, ஆனால் செயல்பாட்டில் இல்லை. இதை கேள்வி கேட்கறதுக்கான மக்களுக்கும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. கண் தொடைப்புக்கு ஒரு 100 பஸ்ஸை விட்டுட்டு நாங்கள் சாதித்து விட்டோம், ஏதோ இவர்கள் வந்து ஒரு புரட்சி செஞ்ச மாதிரி ஒரு இதை உருவாக்கிடுறாங்க. அதே நேரத்தில் விலைவாசியும் ஏற்றிடுறாங்க, பஸ் டிக்கெட்லாம் ஏற்றி அதில் நம்மளை கவனம் செலுத்த விட்டுட்டு பேருந்து கட்டண உயர்வு, நம்ம இதை சர்ச்சையாக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் பேருந்துலேயே ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. நீங்கள் வந்து பேருந்து கட்டணத்தை உயர்த்தி மக்கள்கிட்ட சுரண்டதை தாண்டி பேருந்து வாங்கிட்டதா கணக்கு காட்டி கொள்ளையடிச்சு அதை வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுப்பிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் எல்லாமே அதை தான் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் கொண்டு வர முதலீடு பார்த்தா ரொம்ப சொற்பமாக இருக்குது, ஒரு லட்சக்கணக்கில் கோடி வாங்கிட்டு வருவீங்கன்னு பார்த்தா ஒரு 1000 500 அப்படின்னு ஒரு சில்லற கணக்கில் வாங்கிட்டு இருக்கீங்களே, இதில் வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த நிறுவனங்கள் வந்து உண்மையான நிறுவனங்களா, போலி நிறுவனமா, ஏன் இங்கேருந்து அங்கே கொண்டு போயிட்டு வராங்க? சிறிய நிறுவனங்களோட நாங்கள் 26க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் போட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த நிறுவனங்கள் என்ன செய்ய போகுது? இப்போ கடந்த காலம் போட்ட ஒப்பந்தங்கள் அது என்ன ஆச்சுன்னே தெரியல. குறிப்பாக துபாய்க்கு போனாங்க, நோபல் ஸ்டீல்ஸ்னு அதோட போட்டாங்க, அது என்ன ஆச்சு? செயல்பாட்டில் என்ன இருக்குது? 1000 கோடி 2000 கோடி நாங்கள் இப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் போகிறாங்க. இவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அங்கே போட்டு அங்கேருந்து கொண்டு வராங்கிற சந்தேகம் இல்லாமல் இல்லை. அதே மாதிரி தான் இந்த வெளிநாட்டு பயணத்திலையும் இந்த ஜெர்மன் பயணத்திலையும் வந்து சந்தேகம் இல்லாமல் இல்லை. ஏன்னா ஏற்கனவே தமிழக அரசுக்கும் ஜெர்மனுக்கும் அப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஜெர்மன் நிறுவனம் வந்து இங்கே அதிகமாக ஃபண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
உதாரணத்துக்கு மழை நீர் வடிகாலுக்கும் ஃபண்டு கொடுத்தது இதே கேஎஃப்டபிள்யூ. இப்போ இந்த இ பஸ்ஸஸ் வாங்குறதுக்கும் அதே கேஎஃப்டபிள்யூ வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. இந்த ஃபண்டு என்ன ஆச்சு? அந்த வங்கி கேள்வி கேட்குதா இல்லையா? உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு? ஏன்னா ஒரு ஃபண்டை கொடுக்குறான்னா அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாங்களா, திரும்ப வந்து அது வங்கிக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ அந்த நிறுவனம் வந்து சும்மா கொடுக்காதே, நமக்கு தான தர்மம் பண்ண போகிறதில்ல. அப்போ அவர்கள் ஏதோ ஒரு லாபத்தோடு தான் கொடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக அந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதை வந்து நடத்துறதுக்குமான ஒப்பந்தத்தை அவர்களுக்கு கொடுக்கணும், அந்த தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க. இப்போ தனியார் மயமாக ஆக்கிடுறாங்க. இது சொல்லாமலே தனியார் மயமாக கொடுத்துறாங்க. கேட்டால் அவர்கள் தான் நிதி கொடுத்தாங்க, அதனால் அவர்கள்ட்ட நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று அதில் கொள்ளையடிக்கிறாங்க, அதில் கமிஷன் வருது. அந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுறாங்கிற அந்த சந்தேகம் வராமல் இல்லை. இதெல்லாம் வந்து முதலமைச்சர் இன்னும் தெளிவுபடுத்தணும். இது என்ன நடக்குதுங்கிறது மக்களுக்கு இன்னும் மக்கள் சந்தேகப்படணும், மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். என்ன நடக்குது அப்படிங்கிறத கேள்வி கேட்டால் தான் பதில் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளோட சந்தேகம் இதுதான். இத்தனை இ பஸ்ஸஸ் டெண்டர் கொடுத்தீங்க, என்ன ஆச்சு? டெண்டர் கொடுத்தது என்னாச்சு? ஏன் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்தீங்க? அது வந்து ரொம்ப புதுசாக உருவாக்கப்பட்ட நிறுவனத்துக்கு ஏன் கொடுத்துருக்கீங்க? சந்தேகங்கள் மக்கள் எழுப்புறாங்க. இதற்கெல்லாம் விடை வருமானு பொறுத்திருந்தா பார்க்கணும். ஜெர்மனியில் 26 ஒப்பந்தம்லாம் கையெழுத்து போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. இன்னும் லண்டனுக்கும் போகலை. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்கன்ற சொல்ல வரீங்க. இப்போ லண்டனுக்கு போகிறாருல்ல, அதன் பின்னணி என்னவாக இருக்கும்? அது இயல்பாகவே ரொம்ப நாள் சர்ச்சையாக இருக்கிறது வந்து முதலமைச்சரோட உடல்நிலை குறித்த சர்ச்சை எழும். ஒவ்வொரு தாட்டி அவர் வெளிநாடு போகும்பொழுதும் அவர் வந்து உடல்நல குறைவுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறாரு. அதை சொல்லிட்டு போகாமல் மறைமுகமாக போகிறாருங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அது நம்ம தனிப்பட்ட விமர்சனத்தில் போக விரும்பலை. இருந்தாலும் அவரோட உடல்நலம், அவர் ஒரு சக மனிதராக வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கட்டும். ஒருவேளை அவர் வந்து உடல்நலத்தை வந்து பார்த்துக்கிறதுக்காக போகிறாருன்னா நிச்சயமாக போயிட்டு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும். அதே உயர்தர சிகிச்சை மக்களுக்கும் கிடைக்க ஒரு வழிவகை செய்யணும். ஏன்னா அவரோட சிகிச்சைக்காக தான் லண்டன் போகிறார் அப்படின்னா, அப்போ இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் இங்கே இருக்கக்கூடிய மருத்துவமனையும் நம்பாமல் வெளிநாடு போய் லண்டன் வரைக்கும் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாரு. அவருக்கு வசதி வாய்ப்பு இருக்குது, அங்கே போய் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவர் அதுக்காக போகிறதா இருந்தால் அது பண்ணிக்கிறாரு. அதே உயர்தர சிகிச்சை சாதாரண மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் கிடைக்கணுங்கிறத பார்க்குறோம். இருந்தாலும் தனிப்பட்ட விமர்சனத்தில் அது வந்து தனிப்பட்ட அவரோட வாழ்க்கையை விமர்சிக்கிற மாதிரி போயிடும். ஆனாலும் வந்து அந்த சந்தேகத்தை எழுப்புறது வந்து எதிர்கட்சிகளோட கடமையாக தான் இருக்குது. ஏன்னா எதற்காக போகிறாரு? ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக ஒருவேளை சொல்லிட்டு போகலாம், மருத்துவத்துக்காக போகிறோம், சிகிச்சைக்காக போகிறோங்கிறது நம்ம வந்து விமர்சிக்க போகிறதில்ல. அவர் ஓய்வு எடுத்துட்டு வரட்டும், மக்களுக்காக உழைக்கிறாரு, மக்களுக்கான வேலை செய்கிறாருன்னா நிச்சயமாக அவரோட உடல்நலத்தை பார்க்கணும். சக மனிதராகவும் ஒருத்தரோட ஆரோக்கியங்கிறது நமக்கு இது அவர் வந்து பத்திரமா இருக்கணுங்கிறது நல்லது தான். ஆனால் இது லண்டனில் போயிட்டு என்னென்ன திட்டங்களை கையெழுத்து போட போகிறாரு, என்ன நடக்குதுங்கிறத பார்த்து தான் அடுத்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இதே மாதிரி உப்புச்சப்பு இல்லாத ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட்டோம், இத்தனை நிறுவனம் இவ்வளோ விஷயங்கள்னு சொன்னாரா, இன்னும் வெளிப்படையாக சொல்லணுங்கிறோம். குறிப்பாக 26 நிறுவனங்கள், அது என்ன நிறுவனம், என்ன முதலீடு செய்ய போகுது அப்படிங்கிறத வெளிப்படையாக இன்னும் சொல்லலை. ஒரு 2-3 நிறுவனங்களோட பேர் தான் வந்திருக்கு. அதுவுமே சர்ச்சையாகுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதை நாங்கள் விரிவுபடுத்த போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி உப்புச்சப்பு இல்லாமல் சொல்ல போகிறாங்களா? லண்டனில் என்ன செய்ய போகிறாங்க? இல்லை அங்கேயும் வந்து கருப்பு பணத்தை முதலீடு பண்ண போகிறாங்களா? ஏற்கனவே வந்து திராவிட மாப்பிள்ளை வந்து இந்த நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. அங்கே அவரோட நிறுவனங்கள் இருக்குது. லண்டனில் திராவிட மாப்பிள்ளைக்கு ஒரு நிறுவனம் இருக்குன்னு சொல்லப்படுது. அங்கே வந்து அவர் ஷேர்ஸ் வச்சுருக்காருன்னு. ஸோ அதற்காக ஏதாவது அந்த நிறுவனத்தை வளர்த்துறதுக்காக கருப்பு பணத்தை அதில் போட்டு திருப்பி அதை வெள்ளையாக கொண்டு வரதுக்கு அங்கேருந்து ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. இவர்கள் ஏற்கனவே கொண்டு போன ஷெல் கம்பெனி மூலிமா, பினாமி கம்பெனி மூலிமா, அங்கேருந்து ஒரு பினாமி கம்பெனி மூலிமா இங்கே முதலீடு கொண்டு வர மாதிரி திருப்ப இவர்களோட பணத்தை இங்கேயே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கலாம். தேர்தல் நேரத்தில் நிதி தேவைப்படுறதுனால ஏற்கனவே முதலீடு பண்ண பணங்களை திரும்ப கொண்டு வரதுக்கான முயற்சி அப்படிங்கிற சந்தேகம் எழுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த நிறுவனங்கள் எப்படி செயல்பட போகுது. உதாரணத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே போன முதலீடுகள், ஜப்பானுக்கு போனார், துபாய்க்கு போனார், இதில் என்னென்ன முதலீடுகள் வந்துச்சுன்னு பார்த்தா எதுவுமே இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. மக்களுக்கு என்ன பயன் அடைஞ்சது? எந்த பயனுமே இல்லை. ஜப்பான் பயணத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதுலேயுமே நம்ம திராவிட மாப்பிள்ளைக்கு வந்து அங்கே ஒரு முக்கியமான கம்பெனி இருக்குது. ஒரு இந்த விண்ட் எனர்ஜியில் வந்து அவங்க முதலீடு பண்ண போகிறாங்க. இவரோட பணத்தை அங்கே போட்டு அங்கேருந்து அது வந்து அந்த நிறுவனம் இங்கே தொழில் தொடங்க வருது, அதில் மேஜர் ஷேர்ஸ் இவர் வச்சுருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சோம். அதே மாதிரி தான் இந்த நிறுவனங்களும் ஒரு பினாமி நிறுவனங்களாக இருக்குமாங்கிற சந்தேகம் எழுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது செயல்பாட்டில் எந்தளவுக்கு வரப்போகுது, மக்களுக்கு என்ன பயனளிக்க போகுங்கிறது காத்திருந்து தான் பார்க்கணும். 5 ஆண்டுகள் எதுவுமே நடக்கல, அதே மாதிரி இதுவும் நடக்கும் அப்படிங்கிற விமர்சனம் இல்லாமல் இல்லை. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்வர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா புது வாக்காளர்கள் இளைஞர்கள்லாம் திமுக பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இப்போ வேறு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் ஒரு இத்தனை கோடி கிட்ட வந்து முதலீடு ஈட்டிருக்காரு. குறிப்பாக இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கு அப்புறமா எதனா ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா, இளைஞர்களை இன்னும் கவர் பண்ணுறதுக்கு திமுக? இல்லை, நம்ம அதை தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் பார்த்தோம்னா சில ஆயிரம் வேலை வாய்ப்புகள் தான் உருவாக்குறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. இவர்கள் கொண்டு வர, அதான் நம்ம சொன்னோம்ல, யானை பசிக்கு சோள பொறிங்கிற மாதிரி 1000 கோடி 2000 கோடிங்கிறாங்க. இதற்கு வந்து நீங்கள் போகிற செலவே 100 கோடிக்கு மேலே இருக்குது. ஆனால் நீங்கள் கொண்டு வரது 1000 கோடிகளில் கொண்டு வரீங்க. அதை வந்து எத்தனை பேருக்கு, ஒரு 5000 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க போகிறீங்க. இது வந்து ஒரு பெரிய சாதனையாக சொல்ல முடியாது.
ஒரு 5000 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு சொன்னா நீங்க வந்து மக்களோட பணத்தை செலவு பண்ணி நாள் கணக்க உடலை வருத்திட்டு போயிட்டு மெனக்கெடணுமா அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த ஃபண்டை இங்கேயே பண்ணலாமே. இப்ப நீங்க தொகுதிக்கு செலவு பண்ண அந்த 500 கோடிய ஒரு ஃபேக்டரி ஓப்பன் பண்ணியிருந்தாலே இங்க ஒரு 1000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்குமே. இதற்கே நீங்க 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு போறதுக்கு அத ஒரு நிறுவனம் தொடங்கிட்டு போலாமே. அப்படிங்கிற சந்தேகம் எழும்புது. இன்னொன்னு நீங்க கேட்டீங்க அந்த பிரஸ் மீட். அப்ப கேள்வி கேட்கும் பொழுது ஒரு முதலமைச்சர் ஒரு எந்த அளவுக்கு வந்து பதில் சொல்லணும். இன்னொன்னு சில டேட்டாஸை பார்த்து சொல்லலாம். இப்போ இந்த நிறுவனங்கள் பேர்லாம் வந்து இப்போ ஜெர்மன் நிறுவனங்கள் பேர் வாயில வராது. நீங்க பார்த்து படிக்கலாம். இல்ல வந்து பிரஸ்ல கொடுத்து படிச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். பிரச்சனை இல்ல. ஆனா இவர் வந்து கேள்விகளுக்கு எதிர்க்கட்சி என்ன பண்றாங்க, அவங்க விமர்சிக்கிறாங்கன்னு சொன்னா அதைக்கும் பார்த்து தான் படிக்கிறாரு. அதுதான் வந்து விமர்சனம் ஆகுது. பிரஸ் மீட்னு வைக்கிறீங்க. பிரஸ் கேட்குற கேள்விகள் ஸ்பான்டேனியஸா கேட்கணும், ஸ்பான்டேனியஸா பதில் சொல்லணும். அதுதான் வந்து ஒரு பிரஸ் மீட்டா இருக்கும். இவர் வந்து ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட கேள்விகள், அதற்கு தயாரிக்கப்பட்ட பதில்கள், அதை வந்து பார்த்து படிக்கிறார். இது வந்து வேடிக்கையா இருக்கு. அதாவது எல்கேஜி குழந்தையோட மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வராக இருக்கிறாரு. பிரஸ்ஸை எதிர்கொள்றேங்கிறாரு. பிரஸ்ஸோட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாருங்கிறாரு. ஆனா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கேட்கிறாரு. அதாவது ஒரு தேர்வுல பிட் அடிக்கிற மாணவன் கூட டீச்சருக்கு தெரியாம பிட் அடிப்பான். ஆனா இவர் பகிரங்கமா பிட் அடிக்கிறார். பார்த்து படிக்கிற வாசிக்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் உங்களை விமர்சிக்கிறாரு அப்படின்னு கேட்டா இவர் கீழே பார்த்துட்டு சொல்றாரு, என்ன விமர்சிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு படிக்கிறார். அப்புறம் அவங்க கேள்வி கேட்கறாங்க. உடனே இவர் திரும்ப வாசிச்சுட்டு அவர்களை போல நானும் இருப்பேனா என்று நினைக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை பார்த்து பார்த்து வாசிச்சுட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு இருந்தாருன்னா இவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிக்க ஒரு முதலமைச்சராக இருக்க போறார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஸோ அந்த பிரஸ் மீட்டே வந்து சுத்த வந்து ஒரு ஷூட்டிங், ஃபோட்டோ ஷூட். அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்ட கேள்விகள், திட்டமிட்ட பதில்கள் வாசிச்சுட்டு போயிருக்காரு, ஒப்பிச்சுட்டு போயிருக்காரு. அதில் என்ன எழுதியிருந்துச்சுங்கிறத அவருக்கு சுயநினைவோட தான் வாசிச்சாருன்னு கூட தெரியல. ஒருவேளை துண்டிச்சுட்டு மாறி போயிருந்தா இடக்கு முடக்கா பதிலை சொல்லிட்டு போயிருப்பார் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்க வேண்டியது. வேடிக்கையாக இருந்திருக்கும், காமெடியாக இருந்திருக்கும். ஏதோ தெய்வாதீனமாக ஏற்கனவே செட்டப்லாம் நல்லபடியாக இருந்தனால கேள்விகளும் வரிசையாக கேட்கப்பட்டது, பதிலும் வரிசையாக சொல்லிட்டாரு. இல்லைன்னா குழப்பமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ இவர் வெளிநாட்டில் போயிட்டு பேசி முதலீடை கொண்டு வராரு அப்படிங்கிறது சந்தேகத்தை எழுப்புது. இப்போ நம்ம சந்தேகம் ஊர்ஜிதமாச்சா? ஒரு சாதாரண கேள்வி, தமிழில் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி எதிர்கட்சி விமர்சிக்குதே அப்படின்னு சொன்னால் ஒரு தெளிவான தலைவராக இருந்தால் காரசாரமான பதிலை சொல்லணும். அவர் வாசிக்கிறதுலே தெரிஞ்சு போச்சு இவரோட ஆளுமை என்னன்னு. இவர் வெளிநாட்டுக்கு போய் பேசி முதலீடுகளை ஈர்த்துட்டு வர்றாரு அப்படின்னா இது வந்து நம்புற மாதிரி இல்லை. ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்தாருன்னா ஒரு நிறுவனத்தோட பேசி எங்கள் நாட்டுக்கு வாங்க முதலீடு பண்ணுங்க, எங்கள் மக்களுக்கு இது பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாருன்னு சொல்லலாம். அப்போ இது வந்து ஒரு திட்டமிட்ட நாடகமாக தெரியுது. ஒரு ப்ரெஸ் மீட்டே நீங்கள் நாடகமாக தான் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய முதலீடில் வந்து சந்தேகம் எழுப்புறது வந்து நியாயமா இல்லையாங்கிறது மக்களே யோசிப்பாங்க. அதனால தான் நமக்கு சந்தேகம் வருது. இவர்கள் உண்மையாக வந்து முதலீடு கொண்டு வராங்களா, இல்லை இவர்களோட கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றி கொண்டு வராங்களா அப்படிங்கிற சந்தேகம் எழும்புது. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றிங்க.